வணக்கம். நமக்கு வந்து அரசியலை பற்றி நம்மளுக்கு புரிதறத அப்பப்போ வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் வந்து சேர்த்துட்டே இருக்கணும். எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் தாண்டி வந்து மக்களுக்கு எதெல்லாம் நம்ம வந்து கம்பைல் பண்ணி வந்து ஒரு வீடியோவில் பேசணும், ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் உங்ககிட்ட வந்து என்னோட மனசாட்சியில் யோசிக்கிற விஷயங்கள்லாம் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு ஷேரிங் ஆஃப் மை தாட்ஸ் தான், ஒரு ஹம்பிள் ஒப்பீனியன் தான் இந்த வீடியோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வரைக்கும் வந்து நிறைய பேர் பிடிக்கும், நிறைய கொள்கைகள் பிடிக்கும் அப்படின்னா கூட முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரலாக வந்து நம்ம மனசில் படுறதை பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறோம். அப்படி நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்தா போதும். ஏன்னா வந்து யாரையுமே திருப்திப்படுத்துறதுக்காகவோ இல்லை யாரையும் எதிர்க்கிறதுக்காகவோ இந்த காணொலி இல்லை. முழுக்க முழுக்க என் மனசில் பட்டதை அப்படியே உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சி அந்த கோட்டையை வந்து அது வந்து நம்மளோட அடையாளமாக இல்லாமல் மற்ற ராஜ்யங்கள் ஆண்டா மாதிரி ஆஸ்கோ சின்னத்தில் வந்து ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டாக அதை வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்தவங்க அதை கட்டினாங்க, தமிழ் மன்னர் கட்டினார், ஒரு கோனார் வந்து கட்டினார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரியை மறைக்கிற மாதிரி ஒரு கேவலமான விஷயம் செய்கிறதுக்காக எதிராக போயிட்டு சீமான் செஞ்சியில் வந்து ஒரு மேடையில் ஏறி அந்த ஒரு போராட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி பேசுகிறப்போ வந்து ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் கீழே இறங்கி போனார். அவர் ஒருத்தர் வந்து அடிச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஏதோ நடந்துச்சு, அவர் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் மேடையில் திருப்பி பேசினார். இது வந்து நடந்ததா இல்லையா, என்ன நடந்துச்சு, அவர் பண்ணது வந்து சரியாக தப்பா அப்படிங்கிற டாப்பிக்குள்ளே நான் வந்து போகல. ஏன்னா அந்த டாபிக் நான் நேற்று பேசணும்னு நினச்சேன். பட் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் நடந்துட்டதுனால அதை பற்றி ஏற்கனவே நிறையா பேசிட்டாங்கன்றதுனால அதை அப்படியே ஒதுக்கிட்டு அதோட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு எனக்கு தோணுச்சு. அதை பற்றி தான் இன்றைக்கி பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதற்கப்புறம் இது ரொம்ப வைரலாக போயிட்டு எல்லாருமே இதை பற்றியே பேசி, சீமானை பார்த்தீங்களா அவர் வந்து குடிச்சிட்டு இருந்தார், அவர் வந்து பார்த்தீங்களா எப்படி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டு விமர்சனம்லாம் வச்சு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த ட்ரெண்டிங்கை உடைக்கிற மாதிரி இன்னொரு விஷயம் வருது. அதுவும் சீமான் அவர்கள் ஒரு மேடையில் பேசினது தான். பேசிட்டே இருக்கும்போது என்ன சொல்கிறாரு, ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நிறையா பார்க்குறோம், என்டிகே வந்து திமுகவை எதிர்க்கிறதோட சரி அப்படி கூட சொல்லணுங்களேன், திமுகவுக்கு ஈக்குவலாக வந்து டிவிகே இப்போ வந்திருக்க புதுசாக தொடங்கப்பட்டிருக்க டிவிகே கட்சியை வந்து அதிகமாக விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து அந்த கட்சியில் இருக்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் மட்டும் இல்லை, பொறுப்பில் இருக்கவங்க மட்டும் இல்லை, யூடியூப்பில் நாம் தமிழருக்காக டைரெக்டாக பேசுகிறவங்க, தமிழ் தேசியத்தில் நாம் தமிழரை ஒட்டி தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க எல்லாருமே வந்து டிவிகேவை அதிகமாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறது நம்மளால் ரீசெண்டாக ஒரு 2 வாரமாக வந்து பார்க்க முடியுது. இதில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சில கருத்துக்கள் இருந்தாலும் அதை தாண்டி சரி ஒரு கட்சி அவங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே கடினமான உழைப்பில் வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க, காசு கொடுக்காமல் வந்து இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதையும் தாண்டி தமிழ் தேசியம் அப்படிங்கிற உன்னதமான ஒரு கருத்தியலை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வழக்கம் போல் தமிழகத்தில் எப்போவுமே வந்து ஒரு நடிகர் வந்து அந்த முக கவர்ச்சியினால் அந்த ஸ்டார் பவர்னால் ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு போயிடுவாரோ, இல்லை அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்க ஒரு சின்ன கூட்டத்தையும் வந்து உடைச்சிருவாரோ, குழப்பிடுவாரோ, அடுத்த ஜென்ரேஷனில் இருக்க ஓட்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரசிக மண்பான்மையோடு இழுத்துருவாரோ, முழுக்க முழுக்க அரசியல் பேசாமல் ஜஸ்ட் அந்த ஸ்டார் பவரை வச்சே வந்து தன்னுடைய கட்சியை வந்து இந்த எலெக்ஷனில் நிறுத்தி பல ஓட்டுகளை பிரிச்சுருவாரோ அப்படிங்கிற ஒரு கோவத்தில் பேசுகிறாங்க அப்படின்னு கூட வந்து வச்சுக்கலாம். ஆனால் அன்னைக்கு மேடையில் சீமானவர்கள் பேசினதை பார்க்குறப்போ சில விஷயம்லாம் தோணுச்சு. அதை தான் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். குறிப்பாக அவர் வந்து விமர்சனம் பண்ணி பேசிகிட்டே இருக்கிறப்போ கொஞ்சம் கடினமான வார்த்தைகள்லாம் வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணியிருந்தார். ஒன்று லெஃப்ட்டில் நில்ல, ரைட்டில் நில்ல, நடு ரோட்டில் நின்னா ராலியில் அடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே வந்து நிறைய பேர் வந்து அண்ணன் இப்படி பேசியிருக்க வேணாம் அப்படின்னு நினச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்தெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம அதை பற்றியும் கூட அப்போ எதுவும் பேசலை. இப்போது அவர் என்ன சொல்லியிருந்தார், டிவிகே தொண்டர்கள்லாம் பார்த்து ஒரு ரசிகர்கள்லாம் பார்த்து உங்களோட கொள்கை என்னடா, உங்கள் கட்சியோட கொள்கை என்னடா அப்படின்னு கேட்டால் வந்து தளபதி 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 அப்படிங்க வந்து கத்துறாங்க அப்படின்னோன்னா அதுக்கு ஒரே சிரிப்பலை எழுந்தது. அதுக்கப்புறம் வந்து அது என் காதில் தளபதி தளபதி அப்படின்னு கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதற்கும் எல்லாருமே வந்து ஆரவாரம் பண்ணாங்க. அதற்கப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து டிவிகே உங்கள் கட்சியை பற்றி கேட்டால் எல்லாருமே டிவிகேன்னு கத்துறீங்க, ஒரு டிவி கார்டை எப்படி கத்திட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது டக்குன்னு பார்க்குறப்போ ஒரு செகண்ட் வந்து ஒரு சிரிப்பாக இருந்தாலும் நகைச்சுவையாக இருந்தாலும் அதற்கப்புறம் யோசித்து பார்த்தா வந்து சீமானவர்கள் டிவிகே ஒரு நடிகர் அரசியலுக்கு வர்றது, கொள்கையே இல்லாமல் ஒரு ரசிக கூட்டத்தை உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னா ஓகே. பட் அவர் இந்த மாதிரி ஒரு ஜோக்கை வந்து பண்ணியிருக்கணுன்ற ஒரு அவசியமே இல்லாமல் தான் வந்து போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி தான் எனக்கு வந்து தோணுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா சமீப காலகட்டங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து டிவிக்கு கூட ஏன் அவங்க வந்து இவ்வளோ சண்டை போட்டுட்ருக்காங்க, அவங்க தான் உங்களோட முதல் எதிரியா அப்படிங்கிற கேள்வி ஒரு நடுத்தரமாக யோசிக்கிற நிறைய பேர்கிட்டே வந்து தோன்ற ஆரம்பிச்சிட்டார். இந்த நேரத்தில் வந்து சீமானவர்கள் இதை ஏன் வந்து பேசியிருக்காமல் தவிர்த்துக்கலாம், அவருக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் வந்து நான் பெரிய ஆளாக நினச்சிக்கல. பட் நம்ம மனசில் பட்டதாக இருந்தால் நம்மளுக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் நம்ம சொல்லணும்ல. இல்லைனா நம்மளுக்கும் இந்த திமுகக்காக வந்து பார்த்திங்கன்னா கண்மூடித்தனமாக முட்டு கொடுத்துட்ருக்காங்கல்ல, சில பேர் காசு வாங்கிட்டு சில பேர் கண்மூடித்தனமாக அவங்க எது செஞ்சாலும் வந்து கரெக்டுன்னு சொல்லிட்டு திமுக தொடர் மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணியில் இருக்க
சில தலைவர்கள்லாம் கண்டமேனிக்கு முத்து கொடுத்துருக்காங்களே, அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள்? நம்ம மனசில் படுறத சில விஷயங்கள் வந்து இப்படி இருந்திருக்கலாமே அப்படின்னு தோன்ற ஒப்பீனியனை வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்களை பற்றி நம்ம வந்து சொன்னால் தான் நம்மளோட நேர்மை அப்படிங்கிறத எப்போவுமே வந்து நம்ம மனசாட்சியை மதிக்கும், மக்களும் தொடர்ந்து நம்ம மதிப்பாங்க அப்படிங்கிற தைரியத்தில் தான் இதை வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அவர் வந்து அப்படி பேசுறதை தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோங்க, தமிழக அரசியலில் பல சிறந்த பேச்சாளர்கள் வந்து தலைவர்களாக இருந்திருக்காங்க பல கட்சியில். ஆனால் சீமானவர்களை வந்து யாருக்கு எந்த விஷயத்தில் பிடிக்குதோ பிடிக்கலையோ, இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் இன்றைக்கி தமிழக அரசியலில் வந்து சீமானவர்களை அவருக்கு பிடிக்காதவங்க கூட ஒத்துக்கிற ஒரே விஷயம் என்னென்னா சிறந்த பேச்சாளர். இப்போ நம்மளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து திமுக மேலே சில அதிருப்தி, தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையின் மேலே ஈர்ப்பு, அந்த கருத்து கொள்கை மேலே வந்து ஒரு பற்று அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா 2009 அந்த காலகட்டத்தில் வந்து ஏற்பட்டுச்சு. அப்போ வந்து சீமானவர்களும் வந்து பேரலி வந்து பேசிகிட்டு இருந்தார். ஆனால் சீமானவர்களால் தான் நம்மளுக்கு அந்த விதை மனசில் விழுந்ததா அப்படின்னு தெரில, சில துரோகங்கள்லாம் வந்து நடந்ததுனால அதில் ஏற்பட்ட சில கோபம் வந்து தமிழகத்துக்காக ஒரு அரசியல் இருக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து மனசுலேருந்து ஏற்பட்டுச்சு. அப்படி ஏற்பட்டாலும் அதை வந்து மாஸ் லெவலில் மக்கள்கிட்ட தொடர்ந்து தன்னோட பேச்சால் கொண்டு போய் சேர்த்தவர், குறிப்பாக இளைஞர்களை வந்து தன்னோட பக்கம் ஈர்த்தவர், தமிழ் தேசிய அரசியலை பற்றி ஒரு பிராண்ட் அம்பாசிடராக இருந்து கடந்த 10 வருஷத்தில் நிறைய பேர்கிட்ட தன்னோட பேச்சால் கண்டிப்பாக அவர் தான் கூட்டிகிட்டு போய் வந்து சேர்த்துருக்காரு. அவர் இல்லைனா தமிழ் தேசியம் வளர்ந்துருக்காருன்னு சொல்ல. ஏன்னா ஒரு நபர் ஒருத்தர் ஹீரோ வர்ஷிப் பண்ணி அந்த தலைவன் இருந்தால் தான் அந்த கொள்கை அப்படின்னு நம்ம எந்த தலைவராக இருந்தாலும் யோசிக்கக்கூடாது. ஏன்னா தலைவன் போனாலும் கொள்கை இருக்கணும். அப்படி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா தான் அது ஒரு சிறந்த அரசியல் புரிதல். அந்த ஒரு வகையில் சீமானவர்கள் இல்லைனாலும் நம்ம தமிழ் தேசியத்தை ருசிப்போம். அதன் பின்னாடி வந்து நம்ம எப்பவுமே செல்லணும், பற்றாக இருப்போம். ஆனால் சீமானவர்கள் தான் தமிழ் தேசிய அரசியலை கடந்த 10 ஆண்டுகளாக தமிழகத்தில் எல்லா பக்கமும் வந்து கொண்டு போனார். ஏன்னா தான் காசு பவர் வந்து திராவிடம் தான் வந்து அழிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாலும் இன்றைக்கி திராவிடத்துக்கு கொள்கை எதிரியாக இல்லை திராவிடத்தை வந்து பயமுறுத்தக்கூடிய ஒரு சித்தாந்தமாக ஃபிலாசபியாக இருக்கிறது வந்து தமிழ் நேஷனலிசம் தான். அதை கொண்டு போனது மட்டும் இல்லாமல் தலைவரையும் வந்து பார்த்திங்கன்னா சில மக்களுக்குமே வந்து முழுசாக புரிதல் தெரிதல் தாண்டி வந்து அவரையும் மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு வந்து அவரோட படத்தை காட்டி அவரை பேசி அவரோட வீரம் அவரோட போராட்டம் நம்மளுக்காக பண்ணது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்ததில் ஒரு பெரிய பங்கு வச்சது சீமான் தான். அந்த வகையில் அவர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் ஏன் நம்மளுக்கு ஈர்ப்பாக இருக்கும்? தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் உயிர்களுக்காக பேசுகிறது, இயற்கைக்காக பேசுகிறது. நிறைய நம்மளோட தலைவர்கள் ஜாதி தலைவர்களாக பார்க்கப்பட்டிருக்கிற நிறைய பேர் வந்து பொது தலைவர்கள், தமிழகத்துக்கு உண்டான எல்லாருக்கும் உண்டான தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்ச சாதனைகள், அவங்க எங்கன்னெல்லாம் சொன்னாங்க, நம்ம மன்னர்கள், நம்மளோட பாரம்பரியம், கலாச்சாரம் எல்லாத்த பற்றியும் அடிக்கடி வந்து பேசுறது வந்து ஒரு தமிழ் தேசியம் பிடிக்குதோ இல்லையோ சீமானோட பேச்சில் வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அவர் தான் 10 வருஷமாக இன்றைக்கி வந்து 8.5% ஓட்டு வந்திருக்கு அப்படின்னா அதற்கான முழு காரணம் வந்து அந்த கொள்கை பிடிப்பு அப்படிங்கிறதையும் தாண்டி அவரோட பேச்சு தான் வந்து எல்லாரையும் ஈர்த்து உள்ள வர வச்சது. ஒரு விஷயத்தை ஒரு தியரியை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து உள்ளே போகிறோம், அதெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயம். பட் நம்ம திரும்பி ஒரு விஷயத்தை பார்க்குறோம், டக்குன்னு ஒரு கண்ணு பார்க்குறோம் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு ஈர்ப்பு தேவையில்லை. அந்த ஈர்ப்பாக வந்து சீமான் கண்டிப்பாக வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாரு. அதுக்கு அவரோட முக்கிய பேச்சு தான் காரணம். ஸோ நீங்கள் எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் பேசியிருக்கீங்க, எப்பேற்பட்ட அரசியல் பேச்சுகள்லாம் இருந்திருக்கு. அவ்வளோ வெயில் மழை பார்க்காம நீங்கள் பாட்டு பேசிகிட்டே இருப்பீங்க, கீழே நிற்கிறவங்க வந்து வெயில் மழை பார்க்காம உங்களோட பேச்சை வந்து பேன் அப்படியே வந்து கேட்டே இருந்திருப்பான். அப்பேற்பட்ட பேச்சாளர் நீங்கள் யாரை வேணால் விமர்சனம் பண்ணலாம், ஒரு சின்ன அளவு விமர்சனம் பண்ணலாம், பெரிய அளவு விமர்சனம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் விமர்சனம் பண்ணுற அந்த விதம் வந்து தளபதி, தலைவலி, அப்புறம் டிவிக்கே ஒரே டிவிக்கே நிற்கிறாங்க அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ரொம்ப கீழே இறங்கி வந்து ஒரு விமர்சனம் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு வருத்தமாக அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நேரத்தில் நிறையா சொல்லுவாங்க, இவன் வந்து டிவி கேக்கு சொம்பு தூக்குறான், விஜய் ஃபேன் இவன் சொல்லிட்டு. கொஞ்சம் வந்து யோசிச்சு பார்த்தீங்க, நம்ம சேனலை வந்து கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க, நம்ம பேசக்கூடிய வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா கருத்தியல் பற்றியும் நம்ம வந்து பேசுவோம். பட் அதிகமாக நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு பிடிப்பு, ஒரு பற்று வந்து தமிழ் தேசிய கொள்கை மேலே இருக்கும். அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா சீமான் அவர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் ஒரு நல்ல விஷயமா இருந்தால் அதை எப்போவுமே நம்ம அப்ரிஷியேட் பண்ணி பேசிகிட்டே இருக்கோம். ஆனால் இந்த விஷயம் எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ தான் வந்திருக்க கட்சி அதில் ஓப்பனாகவே சொல்கிறேன், இதில் டிவி கேரக்டர்ஸ் நிறைய பேர் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு நடிகர் அவரோட மூஞ்சை பார்த்து வந்திருக்கீங்க. அதை தாண்டி வந்து உங்கள் தலைவருக்கே இன்னும் பெரிய அரசியல் புரிதல் இல்லை, உங்களுக்கு அரசியல் புரிதல் இப்போ தான் நீங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. அது ஒரு குறையாக சொல்லலை, இன்றைக்கி இருக்க நிதர்சனம் தான். அப்பேற்பட்ட ஒரு கட்சியை போயிட்டு இப்போ தான் வந்து ஒரு செகண்ட் மாநாடு நடத்த போகிறாங்க. இன்னும் அவங்களோட கொள்கை என்னன்னு அவங்களுக்கே தெரியாது. வரக்கூடிய தேர்தலில் அவங்களுக்கு இன்னும் கூட்டணி அப்படின்றத அறிவிச்சிட்டாங்க, ஆனால் கூட்டணி கட்சிகளே இல்லை. இப்படி ஒரு வீக் பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நீங்கள் விமர்சனம் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு கடந்து போகிறது அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த தளபதி, அந்த டிவிக்கே அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை வச்சு நீங்கள் பண்ண அந்த ஏளனம், நகைச்சுவை அப்படிங்கிறது திருப்பியும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி இதை நான் சொல்ல மாட்டேன். எனக்கு எங்கே ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சுன்னா, சரி இதை கூட வந்து ஓகே சீமான் எப்போவுமே வந்து நகைச்சுவையாக சில நேரத்தில் பேசுவார், கடந்து போயிடலான்னு.
அந்த அணில் குஞ்சுகள் அணில போயிட்டு புலி வேட்டையாடணுமா அப்படின்னு சொன்னது அவர் வந்து தன்னை ஒரு அணிலாக நினச்ச ஒரு இடத்துல சொன்னார். அவர் வாய் விட்டதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் அவர் ரசிகர்கள் அணில் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்ரால் பண்ணிருக்காங்க. எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். பட் நீங்கள் அணில்னு சொல்லும் போது எதிர்த்தரப்பில் உங்களை பிடிக்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா கொள்கை ரீதியாக உங்களை வந்து விமர்சிக்காமல் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறீங்க, 8% வாக்கு வாங்கணும், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட 3வது பெரிய கட்சியின் ஒரு தலைமை ஒழுங்கமைப்பாளராக இருக்கீங்க, உங்களை வந்து இன்னொரு அணில்னு சொல்லிட்டோன்னு இன்னொரு உயிரினத்தை வச்சு எதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிற அரசியலை ஜஸ்ட் அந்த ட்ரால் லெவலுக்கு வந்து இறக்கியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு. ஸோ நீங்கள் பேசக்கூடியது கூர்மையான உங்களுடைய சித்தாந்தம், கூர்மையாக உங்களோட நம்பிக்கை, உங்களோட விமர்சனம் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து ஒரு ஹை லெவலில் எலீட்டாக இருந்தால் வந்து நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களை பின்பற்றி வரக்கூடிய தம்பிகளும் வந்து அதே லெவலில் வச்சுப்பாங்க. இன்றைக்கி ரசிகர் மனப்பான்மையாக வந்து விஜய் ரசிகர்கள்லாம் அஜித் ரசிகர் கூடிய சண்டை போட்டு பழகிட்டாங்க. ஸோ அந்த விஜய் அஜித் சண்டை நானே கல்லூரியில் இருக்கும்போது போட்டிருப்பேன். எந்த லெவலில் தர லோக்கலாக அது இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் பேசக்கூடிய அந்த உன்னதமான தமிழ் தேசிய அரசியல் வந்து அந்த தர லோக்கல் ஒரு நடிகர் வைசஸ் நடிகர் சண்டை மாதிரி வந்து இது ஈஸியாக வந்து இந்த 2 நாளாக ஆக்கிருச்சு. ஏன்னா சமூக வலைதளங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க அதில் நிறைய பேர் வந்து பாயிண்ட்ஸோட அரசியல் பேசுவாங்க. வரலாற்று ரீதியாக பேசக்கூடிய நபர்களே வந்து ஒரு முட்டாள் கூட சண்டை போட்டால் அவன் லெவலுக்கு நம்மளை இறக்கி நம்மளையும் முட்டாள் ஆக்கிடுவான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து நீங்கள் சொன்ன அந்த ஏளனமான அந்த குறிப்பிட்ட அந்த பேச்சினால வந்து அணில் குஞ்சு மாதிரி பேச்சினால வந்து பார்த்திங்கன்னா உடனே டிவி கேடர்ஸ்னால் உங்களை வந்து ரொம்ப அசிங்கமாக சித்தரிச்சு உங்களை ரொம்ப ட்ரால் பண்ணி போட ஒரு சிறந்த அரசியல் தர்க்கம் பண்ணாமல் நாம் தமிழர் கட்சியை ஃபாலோ பண்ணுற நிறையா தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவலுக்கு இறங்குற மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் டயலாக்ஸ் 2 நாளாக நடந்துட்டுருக்கு. ஸோ இதனால தான் வந்து இது வந்து பேசலாமா வேணாமா, நம்மளை பிடிச்சி கடிச்சு வைப்பாங்க, நீலாம் ஒரு பெரிய ஆளாக கேட்பாங்க. நான் பெரிய ஆளாம் இல்லைப்பா, பட் இது வந்து ஜென்யூனாக எனக்கு வந்து தோணுச்சு அப்படிங்கிறனால இதை ஒரு பதிவாக நான் வந்து போடணும்னு நினச்சேன். நான் ஆக்சுவலாக வந்து அந்த கீழே நடந்த சண்டையை தாண்டி செஞ்சி கோட்டையை பற்றி தான் ஹிஸ்டாரிக்கலாக ஒரு வீடியோ ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருந்தேன். அதை நம்ம போடலாம், ஒரு நாளைக்கு போடலாம். ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் உண்மை நல்ல இன்ஃபர்மேஷனை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தா அவங்க பார்ப்பாங்கன்னு தெரியும். பட் இது வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கனால, இது வந்து 2 நாளாக ஒரு பெரிய சண்டையாக போயிட்டு இருக்கனால இதை வந்து சீமானவர்கள் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு சின்ன இடரலும் வருத்தமும் இருந்ததுனால என்னுடைய மனக்குமுறலை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக நான் வந்து பேசினது என் மனசில் இருந்து தான் பேசினேன், கரெக்டாக நினச்சி தான் பேசினேன். பட் அது தவறு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எது தவறு, எதை வந்து நான் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பாராட்டுறீங்களோ இல்லையோப்பா, நான் ஒரு வாட்டி கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கூட சொல்லதில்லை, ஆனால் எல்லா வாட்டியும் விமர்சனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். என்ன தகாத வார்த்தைகள்லாம் பேசாமல் கொஞ்சம் எனக்கு புரியும்படி வந்து நியாயமாக பேசுனீங்க அப்படின்னா வந்து என் தப்பை நான் ஒத்துக்கிட்டு, இல்லை நீங்கள் எதாவது நியாயமான கருத்து சொன்னீங்கன்னா உங்கள் கூட வந்து ஒரு டயலாக் வச்சுக்க விரும்புகிறேன். மிக்க நன்றி.